கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த மே மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம தியானிக்கும்படியாக நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் இருந்து கிதியோனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை முக்கியப்படுத்தி இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்து இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். கிதியோனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், கிதியோனோடு கர்த்தர் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று சொல்லி கிதியோனை கர்த்தர் ஒரு மகிமையான பணியை நிறைவேற்றுவதற்கு தேவன் அனுப்புகிறதை பார்க்கிறோம். கிதியோனுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் மிகவும் ஒரு பயந்த சுபாவமுடைய மனுஷனாக காணப்பட்டார். அன்றைக்கி இஸ்ரவேலில் தேவனுக்கு விரோதமாக ஜனங்கள் பாவம் செய்த போது ஆண்டவர் மீதியானியருடைய கையில் 7 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஒப்படைத்தார். அப்படி 7 வருஷ காலம் மீதியானியருடைய கையில் அகப்பட்டு மிகுந்த நெருக்கம் அனுபவித்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் பலவிதமான இழப்புகளும் பலவிதமான நஷ்டங்களும் பலவிதமான தோல்விகளும் அவர்கள் வாழ்க்கையில் இருந்தது. எல்லாற்றையும் இழந்து போய் நிற்கிறார்கள். 2வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய மீதியானியருடைய கை பலப்பட்டதுனால அவங்க என்ன செய்வாங்கன்னா, வந்து அவங்க விதைத்திருக்கிற விதைகளையும் தானியங்களை எல்லாம் மீதியானியர்களும் அமலோக்கியர்களும் வந்து எல்லாவற்றையும் அப்படியே அள்ளி கொண்டு போய்விடுவார்கள். அதனால் அவங்களுக்கு நல்ல கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு தனக்கென்று சேர்ப்பாங்க. ஆனால் மீதியானியர்களும் அமலேக்கியர்களும் வந்து எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போயிடுவாங்க. இப்படி பயங்கரமான நஷ்டம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பயப்பட்டதுனால எல்லாரும் இந்த மீதியானியர்கள் வருவார்கள் என்று சொன்ன உடனேயே பயந்து போய் எல்லாரும் மலையில் போய் கெபிகளில் ஒளிஞ்சு கிடக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, நான் எப்படி என் வாழ்க்கையில் எனக்கு ஜெயம் கிடைக்கும், நான் எப்படி எல்லாவற்றையும் மேற்கொள்ள போகிறேன்னு சொல்லி மிகவும் சோர்வான ஒரு சூழ்நிலையில் இந்த கிதியோனுங்கிற மனுஷன் மாத்திரம் என்ன செய்கிறார்னா, தனக்கு இருந்ததான தானியங்களை காப்பாற்ற வேண்டும், மீதியானியருடைய கையில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பி என்ன செய்கிறார் என்றால், 11வது வசனத்தில் படித்தீங்கன்னா, அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியின் கைக்கு தப்பு வைக்கிறதுக்காக ஆளுக்கு சமம் அதை போரடித்தான். அவனுக்கு இருக்கிற விளைச்சலை இந்த மீதியானிகள் வந்து அள்ளி கொண்டு போகிறதுக்கு முன்பதாக எப்படியாகிலும் நமக்குள்ளதை நம்ம காப்பாற்றி கொள்வோம் அப்படின்னு சொல்லி இவன் வேகமாக தனக்கு இருந்த கோதுமைகளை எல்லாம் போரடித்து அதை வீட்டில் கொண்டு போய் சேர்த்துடணும்னு சொல்லி துரிதமாக இன்னொரு காரியத்தில் பயந்து போன ஒரு சூழ்நிலையில் அவன் இங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு இந்த மீதியானியர்களை ஏற்று நிற்கிறதுக்கோ போராடுறதுக்கோ ஒன்றும் அவனுக்கு பலம் கிடையாது, தைரியமும் இல்லை. மிகவும் சோர்ந்து போன ஒரு மனுஷன். அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தரை நோக்கி சொல்கிறானா, எதனாலே நான் ரட்சிப்பேன்? 15வது வசனம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். பார்த்தீங்களா, மிகவும் ஒரு சோர்ந்து பயந்து, அல்லது எந்த திறமையும் இல்லை, என்னை கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி மிகவும் பயந்து போன ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு மனுஷனை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு ரட்சிப்ப. அவனை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ அப்படிங்கிறார். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும்
நமக்கு நிறைய பலன் இருந்து, நிறைய பணம் இருந்து, நிறைய ஞானம் இருந்து, அறிவு இருந்து, ஆற்றல் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் என்று நம்ம எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் அது உண்மை கிடையாது. நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலன், ஒருவேளை ஒரு சின்ன பலன், ஒருவேளை உங்கள்கிட்ட ஒரு சிறிய அளவு தான் உங்களுக்கு ஒரு தைரியம், அல்லது உங்களால் எதுவுமே முடியாது, ஆனால் என்னால் ஒரு சின்ன பலத்தோடு தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், வாழ்ந்து கொண்டு இருக்கிறதே ஆண்டுடைய கிருபைன்னு சொல்லி ஒரு சிறிய பலத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, உண்மையாக நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு பாருங்கள். நீங்கள் தேவனை உறுதியாய் பற்றிக்கொள்ள தீர்மானம் எடுத்து பாருங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தை கொண்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது அங்கே கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக நமக்கு வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோனாதான் அந்த ஆயுததாரியாக வாலிபனை நோக்கி, விருத்தச்சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவார். ஒருவேளை கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்தார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை என்றார். பாருங்கள், யோனாதான் சொல்கிறாரு, ஆயுதாரியை பார்த்து நம்ம போவோம், ஒருவேளை கர்த்தர் நமக்கு ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதுக்கு தேவனுக்கு தடை. யோனாதான் நல்ல ஆண்டவரை பற்றி புரிஞ்சு வச்சுருந்தார். அவர் அநேகரை கொண்டு ரட்சிக்க முடியும், கொஞ்சம் பேரை கொண்டையும் ரட்சிக்க முடியும். உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தை கொண்டும் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும், உங்களுக்கு இருக்கிற அநேக பலத்தை கொண்டையும் பயன்படுத்த முடியும். உங்கள்கிட்ட இருக்கிறதை கொண்டு பயன்படுத்த முடியும், உங்கள்கிட்ட இல்லாததை கொண்டும் பயன்படுத்த முடியும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்கிட்ட ஒன்றுமே இல்லையா, எனக்கு மேன்மை அடையிறதுக்கு எனக்கு வழியும் தெரியலை, நான் எந்த விதத்திலும் தகுதி உள்ளவனே கிடையாது, எனக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை, புத்தி இல்லை, திராணி இல்லை, பலன் இல்லை, எப்படிலாம் நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். என்கிட்ட உங்கள் இல்லாமையை குறித்து நீங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகிறீங்க. உண்மைதான், உங்களுக்கு பலன் இல்லைங்கிறது 100% உண்மைதான். ஆனால் உங்கள்கிட்ட கொஞ்சம் பலன் இருந்தாலும் அல்லது உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு நிலை இருந்தாலும் எல்லாவற்றையும் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதுக்கு தேவனுக்கு தடையில்லை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இழந்துட்டேன், இனி நான் என்ன செய்ய போகிறேன், இந்த மே மாதத்தில் என் வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்கிறது, குடும்பத்தின் தேவைகள், பிள்ளைகளின் தேவைகள், எதிர்காலங்கள், பிள்ளைகளுடைய திருமண காரியம், வேலையின் நிமித்தம், வீடு கட்டுகிற வேலையில் அல்லது வியாபாரத்தில், தொழிலில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட இந்த மாதத்தை நான் எப்படி கடந்து போக போகிறேன், எனக்கு பலனே இல்லைப்பா, கொஞ்சம் பலம் கூட இல்லை அப்படி சொல்லி இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமாக கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதுக்கு தேவனுக்கு தடை இல்லை. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக அந்த கொஞ்சம் பலத்தை கொண்டு உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போன்னு சொன்னது போல் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய போதுமானவராக இருக்கிறார். இன்னும் நம்ம படிக்கும்போது கிதியோனை குறித்து 1-2 காரியங்கள் கூட சொல்ல விரும்புகிறேன். கிதியோன் இப்படியாக தேவனுடைய வார்த்தையை கேட்டார். அவர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ அப்படி சொல்லி கர்த்தர் அவனை சொல்லி அனுப்பின உடனே அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக தன்னை முழுவதுமாக தாழ்த்துகிறதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் அந்த கிதியோனை கொண்டு எப்படி பெரிய ரட்சிப்பு கட்டளையிட்டார்னு 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்க முடியும். 7ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கிளையாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களை செவிகேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 21,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீதியாய் இருந்தார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்கள் தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன், உன்னோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வரக்கடவன், உன்னோடு கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு வராதிருக்க கடவன் என்று சொன்ன. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா
யுத்தத்துக்கு போகிறாங்க. கிதியோன் வந்து அன்றைக்கி மீதியானியர்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு புறப்படுறாரு. அப்போ அவர் கூட வந்து மொத்தம் 32,000 பேர் திடீரென்று புறப்பட்டு யுத்தத்துக்கு புறப்படுறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, பயமும் திகிலும் உள்ளவங்கெல்லாம் போயிருங்க, அவங்கெல்லாம் இந்த யுத்தத்துக்கு லாய்க்கு இல்லை, அவங்களெல்லாம் பயன்படுத்த முடியாது அப்படி சொன்னோன்னே 22,000 பேர் பயமும் திகிலும் உள்ளவங்களாக போயிட்டார். மீதி அவனிடத்துல 10,000 பேர் தான் இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், அதுவும் அதிகமாக தான் இருக்குது, நான் இதுலேயும் ஆட்களை குறைக்க விரும்புகிறேன். அவரோட கடைசியில் ஆண்டவர் குறைச்சி ஒரு பரீட்சையை வைக்கிறார், ஒரு சோதனையை வைக்கிறார். அப்படி பரீட்சையை வைக்கும்போது வெறும் 300 பேர் மாத்திரம்தான் அதில் பாஸ் ஆனாங்க. உடனே கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த 300 பேரை கொண்டு தான் நான் ரட்சிப்பை கட்டளையிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் ஆண்டவர் வந்து இந்த கொஞ்சம் பேரை கொண்டு கிதியோனுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார் என்று நீங்கள் படிக்கணும்னா 2வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆண்டவர் ஏன் கொஞ்சத்தை கொண்டு நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார்? இந்த மாதத்தில், இந்த மே மாதத்தில் கொஞ்சத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் செயல்பட போகிறார். உங்கள் கையில் இருக்கிற கொஞ்சம் பலத்தை கொண்டு அவர் செயல்பட விரும்புகிறார். எதற்காக என்று பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம். என்ன தெரியுமா? நம்ம வீம்பு பேசக்கூடாது. என்ன வீம்பு பேசுகிறோம்? என் கை என்னை ரட்சித்தது. அநேக நேரம் தேவன் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கும்போது, தேவன் நமக்கு விடுதலை தரும்போது, தேவன் நமக்கு உயர்வை கட்டளையிடும் போது, தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தர விரும்பும்போது அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? உங்களால் முடியாது அப்படின்னு சொன்ன இடத்துலேருந்து கர்த்தர் ஆரம்பித்து உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அப்படி தருகிறதுனால என்ன ஒரு மகிமை, என்ன ஒரு மேன்மைனா, நீங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்துவீங்க. தேவனுக்கு விரோதமாக ஒரு நாள் வீம்பு பேச மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இவ்வளோ தூரம் ஆண்டவரை பின்பற்றுறீங்களே, உங்கள் வாழ்க்கையில் வந்த மேன்மைகளுக்கெல்லாம் காரணம் யார் அல்லது காரணம் என்ன? யோசித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை தவிர, என் ஆண்டவர் அல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு மேன்மை என்பது வந்திருக்காது. நான் சொல்லுவது உலக பிரகாரமான மனுஷரை பற்றி கிடையாது. அவங்க பொய்யும் புரட்டும் ஏமாற்றும் கள்ளத்தனமும் மற்றவங்களை வஞ்சித்து மற்றவங்களுக்கு பொருட்களை அபகரித்து தவறான குறுக்கு வழியில் சம்பாதிச்சு சில நேரம் மேலிடத்துக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் அதை குறித்து நான் சொல்லலை. சோத்திரம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மேன்மை வருவது ஒன்றும் இல்லாது. இந்த மாதம் உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாக சொல்கிறார், உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சுதான் இன்றைக்கி ஒன்றை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ, நீ பெரிய ரட்சிப்பை பண்ண போகிற. உன் கூட வெறும் 300 பேர், கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, ஆனால் நான் கொடுக்குற ரட்சிப்பு உனக்கு பெரியதாக இருக்க போகிறது என்று கர்த்தர் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இப்படி ஆண்டவர் சொல்லி அவனை தைரியப்படுத்தி அந்த 300 பேரை வச்சு அனுப்பும்போது மீதியானியர்கள் மத்தியில் வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு சொப்பனம் காண்கிறான். என்ன சொப்பனம் காண்கிறான்? 13ஆம் வசனம், கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருக்கிற ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானிடத்திலிருந்து பாளையத்துக்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அது விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது. அது அப்புறம் சொல்கிறாங்க, அப்பொழுது மற்றவன், இது யோசியாவின் குமாரனே கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேற அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பார்த்தீங்களா? ஒரு பலமும் இல்லாத ஒரு மனுஷன், நான் எப்படி ரட்சிக்க போகிறேன், என்னால் எப்படி முடியும், ஆண்டவரை நீங்கள் வேறு ஆளை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்ற மனுஷனை கூப்பிட்டு கர்த்தர் அவனை கொண்டு இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளை எடுக்கிறார். அங்கே 18ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஆர்ப்பரித்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சமாக இருக்கிறீங்க, குறைஞ்சி போயிருக்கிறீங்க, பயத்தோடு இருக்கிறீங்க, இன்றைக்கி கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். ஆனால் ஒரு காரிய உண்மை, நீங்கள் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டு நீங்கள் உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தை கொண்டு நீங்கள் பெரிய வெற்றியை அடையணும்னு சொன்னால் அதுக்கு என்னென்னா பயம் இருக்கக்கூடாது. அங்கே சொல்கிறார் பார்த்தீங்களா, பயமும் திகிலும் உள்ளவெல்லாம் ஓடி போங்கன்னு. உபாகம புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறார். உபாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அங்கே கர்த்தர் பயந்து இருக்கிற மனுஷனை கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது என்கிறத கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், பின்னும் அதிபதிகள் ஜனங்களுடனே பேசி, பயங்காளியும் திடனற்றவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரரில் இருதயத்தை தன் இருதயத்தைப் போல கரைய
பண்ணாதபடிக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் என்று சொல்ல வேண்டும். யுத்தத்துக்கு போகிறத குறித்த ஒரு யுத்தத்துக்கான சட்டத்திட்டத்தை ஆண்டவர் இங்கே வந்து மோசேயின் மூலமாக ஜனங்களுக்கு கொடுக்குறார். யாரெல்லாம் யுத்தத்துக்கு போகலாம், யுத்தம் பண்ணுறவங்களுடைய தகுதி என்ன? ஒன்று, அவன் பயங்காளியாக இருக்கக்கூடாது, திடனற்றவனாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன செய்வானா, தன் சகோதரனையும் திடனற்றவனாக மாற்றிடுவான். அதனால தான் அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன உடனே 22,000 பேர் பயங்காளிகளாக இருந்தாங்க, ஓடிட்டாங்க. ஆனால் 300 பேர் மாத்திரம் ரொம்ப தைரியமாக தனக்கு கொடுக்கப்பட்ட பணியில் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவங்களாக அவங்க எழும்பி நின்று அன்றைக்கு அந்த 300 பேர் தன்னுடைய கையால் தண்ணீரை அள்ளி குடித்தவங்க, நக்கி கொண்டவர்கள் 300 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களால் ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்தது போல, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மே மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படியாக மேன்மையான காரியத்தை செஞ்சு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கோலியாத்தை தாவீது சந்திக்கிற சந்தர்ப்பம் நமக்கு 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 40-47 படிக்க முடியும். கோலியாத் என்ன செய்கிறான்? 40 வசனத்தை படித்து பாருங்கள். அவன் கையில் ஒரு 5 கூழாங்கற்களை எடுக்கிறான். அந்த கூழாங்கல்லை எடுத்து அதை கொண்டு அந்த கோலியாத்துக்கு எதிராக அவன் புறப்பட்டு போகிறான். ஆனால் அதில் ஒரே ஒரு கல் மாத்திரம்தான் அவனுக்கு உபயோகப்பட்டது. மீதி கற்கள் எதுவுமே அவனுக்கு உபயோகப்படலை. அந்த ஒரு கல்லுனாலேயே ஆண்டவர் கோலியாத்தை விழப்பண்ணினார் தாவீதை கொண்டு. காரணம் என்ன தெரியுமா? அந்த கூழாங்கல்லை கொண்டு கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, அவன் முற்றிலுமாக தேவனை சார்ந்திருந்தான். அதில் 47ஆவது வசனத்தில் 1 சாமுவேலில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். பாருங்கள், அவன் கையில் ஒரு சின்ன கூழாங்கல் தான் வச்சுருந்தான். அந்த சின்ன கூழாங்கல்லால் தேவன் அவனுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? அவன் இந்த கல்லெல்லாம் நம்பி இருக்கலை. இந்த கல்லை வச்சு தான் எனக்கு ரட்சிப்பு கொடுக்க போகிறாரா அப்படின்னு நினைக்கல. ஆனால் அவங்க அப்படி இல்லை, பெலிஸ்தியர்கள் அப்படி இல்லை. அவங்க பட்டயத்தை நம்பியிருந்தாங்க, அவங்க ரொம்ப கோலியாத்தை நம்பியிருந்தாங்க. இவனால் நம்ம தேசத்துக்கு பெரிய ரட்சிப்பு உண்டாகும்னு நம்பியிருந்தாங்க. ஆனால் அது அவங்களுக்கு பலிக்கலை. அவங்க பலத்தை நம்பினதுனால அவங்களுக்கு அது பலிக்கலை. ஆனால் இவன் கர்த்தரை நம்பியிருந்தார். இந்த வருஷம் இந்த மாதம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் கர்த்தரை நம்பியிருந்தா எனக்கு கர்த்தர் செய்வார், என் வாழ்க்கையை கட்டுவார், எனக்கு மேன்மையை தருவார், என் கூடாரம் எழும்பும், நான் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடி பாருங்கள். இந்த மாதம் உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பலத்தை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார். அந்த கொஞ்சம் பணத்தை கொண்டு உங்களுக்கு வீட்டை கட்டி கொடுக்க போகிறார். அந்த கொஞ்சம் பணத்தை கொண்டு ஒரு வாகனத்தை தரப்போகிறார். அந்த கொஞ்சத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய மேன்மை, ஒரு பெரிய கனத்தை தருவார். ஆனால் அதுக்கு செய்ய வேண்டிய ஒன்றும் பயப்படக்கூடாது. ரெண்டாந்தரம் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் செய்கிறாரு என்று நீங்கள் நம்பணும். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் அவனுக்கு வெற்றி கிடைச்சிது. அவன் நம்பினான், என்னை கர்த்தர் அனுப்பியிருக்கிறாரு, நான் ஆண்டவருடைய பிள்ளை, அதனால் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவன் புறப்பட்டு போனான். ஒரு பெரிய வெற்றியை கண்டான். ஆமென். தாவீது கோலியாத்தை பட்டயத்தினால் ரட்சிக்கிறவர் அல்ல, அவர் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவர் என்று சொல்லி அவன் கர்த்தரை நம்பி புறப்பட்டான். பெரிய வெற்றியை கண்டான். கர்த்தருக்கு மகிமை. 1 சாமுவேல் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கும்போது ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதை ஏற்கனவே வாசித்த ஒரு வசனம்தான். என்னென்னா, கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு தேவனுக்கு தடை இல்லை என்று சொல்லி, நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 35வது வசனம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின சனகரிப்பு, அந்த சனகரிப்பை ஆண்டவராகிய தேவனை தூஷித்தான், தேவனுடைய ஜனத்தை தூஷித்தான், தேவனுடைய ஜனங்களை கலங்க பண்ணினான், பயமுறுத்தினான். இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் செய்த அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பை கர்த்தராகிய தேவன் ஒரே ஒரு தூதனை கொண்டு பெரிய
சங்காரத்தை பண்ணி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு விரோதமாக சில மனுஷர்கள் எழும்பலாம். ஆனால் நீங்கள் பலனற்று போயிருக்கிறீங்க. நீங்கள் அந்த அதிகாரத்தில் 19 அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, எசேக்கியா அவன் சொன்ன காரியத்தையெல்லாம் பார்த்து சனகரிப் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு அவன் எழுதி அனுப்பின நிருபத்தெல்லாம் கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்தில் வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பலனுமே இல்லைப்பா, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அவன் தேவனை நோக்கி அழுது ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்துக்கு பதிலாக ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவனுக்கு வார்த்தையை கொடுத்து தைரியப்படுத்தி, நீ கலங்காத, நான் பெரிய யுத்தத்தில் பெரிய வெற்றியை தருவேன், சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும்னு சொல்லி அவர் தைரியப்படுத்தினார். ஒரு தூதனை கர்த்தரை அனுப்பினார். 1,85,000 அசீரியர்களை அந்த ஒரு தூதனை அழிச்சு போட்டேன். நான் உங்களுக்கு விசுவாசத்தோடு சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் எழும்பியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புனா போதும், உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு, உங்களுக்கு ஜெயத்தை தர்றதுக்கு ஒரு தூதன் போதும், ஒரு தூதன் போதும். வேதத்தில் நீங்கள் படித்து பாருங்கள், தூதர்களை கொண்டு ஆண்டவர் நிறைய காரியங்களை செஞ்சுருக்கிறாரு. சங்கீதம் 91, 11, 12 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த தூதர்கள் நம்மளை சூழ பாளையம் இறங்கி இருப்பாங்களாம். அது மாத்திரமல்ல, நம்முடைய கால் கல் இடராதபடிக்கு அவர்கள் நம்மளை காத்து கொள்வார்கள். என்னை கவனித்து கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளைகளே, உனக்கு பலன் இல்லாட்டாலும் தைரியம் இல்லாட்டாலும் நீ ஜெயத்தை பெறுவதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி கலங்கினாலும் பயப்படாத. கர்த்தர் உனக்கு துணை நின்று ஒரு தூதனை அனுப்புனா போதும், உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் தருவார். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 53வது வசனத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே பேதுரு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை கைது செய்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டின போது இயேசு சொல்கிறார், பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால் மடிவான், நீ பட்டயத்தை உரையில் போடு, நான் என் பிதாவை நோக்கி நான் வேண்டிக் கொண்டேன்னு சொன்னால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்பி ஆண்டவர் என்னை பாதுகாப்பார் அப்படிங்கிறார். நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்பு உண்டு. 12 லேகியம்னு சொன்னால் 12 × 3000 கணக்கு போட்டு பாருங்கள். 36,000க்கு அதிகமான தூதர்களை ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உதவி செய்ய வந்துடுவாங்க. அவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பை தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். மத்தேயு 4:11 படிச்சிங்கன்னா, இயேசுவுக்கு சோதனை வந்தது. அந்த சோதனை நேரத்தில் தூதர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு உதவி செஞ்சாங்க. மத்தேயு 4:11 பணிவிடை செய்தார்கள். உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு, பணிவிடை செய்வதற்கு, உங்கள் பலவீனத்தில் உங்களை தாங்கிறதுக்கு, உங்களை தைரியப்படுத்துறதுக்கு, நீங்கள் பலம் குறைஞ்சு போன சமயத்தில் உங்களை தூக்கி நிறுத்துறதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் எல்லாம் படித்து பாருங்கள். அங்கே எலியா தீர்க்கதரிசிக்கு தேவன் சோர்ந்து போன நேரத்தில் தூதனை அனுப்பி ஆகாரம் கொடுத்து தைரியப்படுத்தி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், எழும்பு, சாப்பிட்டு புசித்து நடந்து போன்னு சொல்லி கர்த்தர் அவனை எழுப்பி விட்டது போல் இன்றைக்கி சோர்ந்து போன நேரத்தில் உங்களை தூக்கிவிட இயேசு வல்லவராக இருக்கிறார். 2 நாளாவது புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஒருவேளை நீங்கள் பலனற்று போயிருக்கிறீங்க, பலன் உள்ளவங்களாக இருக்கிறீங்க, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உதவி இயேசுவால முடியும். நீங்கள் தேவனை நம்பி பாருங்கள். பலன் உள்ளவங்களானாலும் பலனற்றவங்களானாலும் உதவி கேட்கிறவங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன உதவி? நீங்கள் எந்த காரியத்தில் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்க? வேதனையில் இருக்கிறீங்களா? அழுது கொண்டு இருக்கிறீங்களா? புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? கண்ணீரில் இருக்கிறீங்களா? கவலையில் இருக்கிறீங்களா? எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றி உங்களை ரட்சித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் 1ஆம் தேதி காலை வேளையில் வாக்குத்தத்த செய்தியோடு கூட ஆண்டவர் உடைய பிள்ளைகளை சந்திக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க தேவனுக்கு தடை இல்லை. ஆண்டவரே, எங்களுடைய குறைவிலும் நீங்கள் நிறைவாக எங்களை நடத்த போகிறீங்க. உங்கள் அன்புக்காக நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். எதில் குறைப்பட்டு என்னால் பலன் இல்லை, நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் எல்லாரும் இன்றைக்கி இயேசுவின் நாமத்தில் பலனடைந்து தேவனுடைய விடுதலை பெற்றுக்கொள்ள, தேவனால் பயன்படுத்தப்பட, ஆசீர்வதிக்கப்பட இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உடைய நிறைவான மேன்மைகளை காண கிருபை செய்யும். அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமேன். ஆமேன்.